சிவா குமரேஷன் அஜித் இவருடைய ஹவுஸ் வார்மிங்காக திருவிழியூர் நன்றிடுதலாக கொடுக்கின்றார்கள். மற்றும் ஜோ பெர்னாண்டஸ் மரியா பெர்னாண்டஸ் அவருடைய 32ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி திருமண நாள் இருக்காங்களா? ஜோ பெர்னாண்டஸ், ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ரிலாக்ஸ் ஆகுங்க, மாஸ்க் என்ஜாய் பண்ணுங்க, இந்த வீடியோ கொடுப்பாங்க வாங்கிக்க. மற்றும் கிரண் ஜெனிஃபர் அவருடைய 9வது வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? கிரண் ஜெனிஃபர், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. மறுபடியும் பிரவீனா ஜேம்ஸ் மற்றும் அனிதா ஸ்ரீகாந்த் அவருடைய நன்றிடுதலாகவும் எட்வின் மற்றும் சோஃபியா அவருடைய 25ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? வரலையா? எனவே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் ஜெய்ஸ்ரீ ரொசாரியோ 50வது பிறந்த நாள் கொண்டாடுகிறார். ஜெய்ஸ்ரீ, ஓகே, ஹாப்பி பர்த்டே. வாங்க முன்னே வாங்க, எல்லாம் மொபைலில் இருக்கீங்க. திருப்பள்ளியர்களில் வந்து நம்மளது கடவுளோட இருக்கும், ஃப்ரெண்டில் வாங்க. மற்றும் இந்த திருப்பலியானது மறைந்த ஃபாதர் கிளெமென்ட் ஃப்ராங்க் அவருடைய ஆன்மாக்காகவும் மற்றும் ரெவரண்ட் ஃபாதர் கிறிஸ்டபர் அவருடைய ஆன்மாக்காகவும் டேவிட் ராஜ் வில்சன் அவருடைய ஆன்மாக்காகவும் திருப்பலி கொடுக்கின்றப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவான்மார்களே, இன்று தாய்ப்பரிச்சுவிலிருந்து சென்ட் பெர்னார்ட் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் வந்து 15th செஞ்சுரியில் வாழ்ந்தவர். இவர் இருந்த குருமடம் வந்து ரொம்ப கடினமான ஒரு குருமடம். அந்த குடும்பத்தில் அவர் வந்து தன்னையே அவர் வந்து அர்ப்பணித்து மாதா பற்றி வந்து எல்லா இடத்துலையும் போதனை செஞ்சவர். நம்ம முன்னால் இந்த ஆர்ச் பிஷப் கூட பெர்னார்ட் அவருடைய பீஸ்ட் இன்னைக்கு அவருக்காக நம்ம ஜெபிப்போம். இவர் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் அவருடைய பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு ஏழ்மையான ஒரு கடுமையான ஒரு வாழ்க்கை வந்து தொடர்ந்து அவர் அர்ப்பணித்தார். அவருக்கு இருந்த மனதில் வந்து மாதா பற்றி வந்து நிறைய மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்பது. அதனால் அவர் வந்து மாதா நிறைய காட்சி கொடுப்பதாக சொல்லுகிறாங்க. கிறிஸ்துவர்களே, நம்ம எதை வந்து நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஆகுவோம் அப்படின்றது ஒரு பழமொழி உண்டு. நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து அன்பானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பொழுது கடவுள்கிட்ட அன்பாக தான் இருப்போம். நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம நல்லவங்களாக இருப்போம். நம்ம மற்றவங்க உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம உதவி செய்வோம். அது மாதிரி கடவுள் வந்து நம்ம என்ன விருப்பம் நம்ம படுறோமோ அந்த விருப்பக்கேற்ற வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கிறார். அதனால் என்னுடைய திருப்பில் நாம் கொண்டாடுவோம். நாம் எப்பொழுதுமே அமைதியாகவும் சமாதானமும் சந்தோஷமாகவும் விசுவாசிகளாக ஒரு சாட்சிகளாக இருக்கக்கூடிய தன்மை நமக்கு கொடுக்கும்படி திருப்பலில் மன்றாடி
நாம் செய்த பாவம் மன்னிப்பு கேட்டு இதற்குள் மன்றாடுவோம். எல்லா வல்ல இறைவனும் எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாக பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்படி செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவு பொழிதவதால் நாங்கள் உண்மை அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கருவாளி மரத்தடியில் அபிமெலேக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோர்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசீம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்தி மரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்பதரிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்ததால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையே முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பல்லவி.
ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் கூறிப்படுகின்றார். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் கூறிப்படுகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்துள்ளீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறக்கவில்லை. ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் குறிப்பிடுகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகளை ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசுப்பொன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் குறிப்பிடுகின்றார். நீர் அவருக்கு வெற்றியளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்க செய்தீர். ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் குறிப்பிடுகின்றார். அனைவரும் எழுந்து கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தாய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழலில் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்து விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரிய கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தாம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வெளியே நின்று நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பாளரை யாரிடம் வேலையாளர்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களிடம் கூலி கொடுக்கும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியும் விதமும் பெற்றுக்கொண்டார். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரிய விதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது நிலக்கிழர்களுக்கு எதிராக மனுமனத்து, கடைசியில் வந்த இவர்கள் ஒரே மணி நேரம் வேலை செய்தார்கள். பகலில் முழுதும் வேலை பழமையும் கண்டும் வேலையில் தங்கிய எங்களுக்கும் இவர்களுடைய
இணைக்கி விட்டாரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? ஏறக்குறைய பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்து இவருக்கும் கொடுவது என் விருப்பு என கூறியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பது உமக்கு பொறாமையா என்றார். இவர் கடைசியோர். இவ்வாறு கடைசியோர் முதன்மையாவர், முதன்மையாவர் கடைசியாவார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவர்களே, ஆண்டவர் இயேசு வந்து இந்த பூமியை சொல்லும் பொழுது பின்வரும் நிகழ்ச்சிக்கு விண்ணரசு வந்து பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் என்று சொல்லி இந்த கதை சொல்கிறார். இந்த கதை வந்து நம்ம கடவுளும் மனிதருக்கும் ஒரு ஒப்படைக்கலாம். இப்போ யாராவது வந்து ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, காத்தில் வந்தவங்களுக்கும் சாயந்தரம் வரவங்க ஒரே கூலி கொடுப்பாங்க. நீங்கள் யாரும் கொடுப்பீங்களா? அப்படி காத்தில் வந்தவங்களுக்கும் சாயந்தரம் வந்தவங்களுக்கும் ஒரே ஈக்குவலாக சம்பளம் கொடுப்பீங்க? யாரும் கொடுக்க மாட்டோம். உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வராங்களே, என்ன சொல்லுவோம்? நீ இப்போ தான் வந்திருக்கேன், இது இவ்வளோ போதும் அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ கடவுள் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறார். கடவுளுடைய இறக்கம் பாருங்க எப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எப்போதுமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போடுவார். 10%, 12%, 15% ஆளுக்கு ஏற்ற மாதிரி. அப்போது நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணமாயிடுச்சு. அந்த சமயத்தில் வந்து சில அமௌண்ட் வந்து எங்கள் ப்ராஜெக்டில் வந்திருக்கல. அது எமர்ஜென்சி வேணுமாயிடுச்சு. அது வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அது வேணுமாயிருந்த அமௌண்ட்டு. மறுபடியும் அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ப்ராஜெக்டுக்காக நானும் இன்னொரு ஃபாதர் 2 பேரும் போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அமௌண்ட் இன்னும் வரல, அது வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம், கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது. அவர் வந்து கொடுத்தார். அப்போ நாங்கள் அந்த ஒரு மாதம் ஆகிட்டு மறுபடியும் அந்த அமௌண்ட் எடுத்து போயிட்டு நம்ம கொடுக்க போனோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சேர்த்துக்கணும். அவர் சொன்னார், இல்லை இன்ட்ரெஸ்ட் வேண்டாம் அப்படின்னா. ஆனால் அவருடைய பொழைப்பு வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சாப்பிடலாம். அதே தவறு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வேறு வழி இல்லாதனால நாங்கள் போயிட்டு அந்த ப்ராஜெக்டாக கேட்டோம். ஆனால் அவர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எதுவும் வாங்காமல் எங்களுக்கு அப்படியே அந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கினார். என்ன கொடுத்தாராது பாருங்களேன். சில பேர் வந்து வாழ்க்கையில் தவறு செய்கிறவங்க கூட நல்லவங்களாக இருக்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய செயலில். இன்று வந்து நற்செய்தியில் நான் பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார். விண்ணக அரசு எப்படி இருக்கும் அப்படின்றத அவரை தெளிவுபடுத்துகிறார். அதாவது ஒரு மனிதன் அவருடைய நிலம் இருக்கு, அவர் போயிட்டு வேலையாட்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர் கூலி கொடுக்கணும். அதனால் காத்தால் 7 மணி 8 மணிக்கு இருக்கலாம். அந்த நேரத்தில் போய் கேட்குறாரு. போயிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் ஒரு தெனாரி கூலி கொடுக்குறேன்னு. அது ஒரு பெரிய அமௌண்ட் தான். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங்க்கு அது இதுக்கு என்ன கூப்பிட்டிங்கன்னா மினிமம் 700 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் வரையும் வாங்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி அவர் அந்த கூலி ஒத்துக்கிறாங்க. அது ஆகிட்டு பிறகு அவர் 9 மணிக்கு போகிறாரு, 12 மணிக்கு போகிறாரு, 3 மணிக்கு போகிறாரு. அது பார்த்துட்டு அவங்களையும் அந்த பரிதாபமாக பார்த்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. ஆனால் கடைசியில் 5 மணிக்கு போயிட்டு அவங்க கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வேலையில் வச்சுமா நின்றுருக்கீங்களான்னு பொழுது எங்களை யாருமே வேலையை கூப்பிடல அப்படின்றாங்க. அவங்கள பார்த்து சரி என் தோட்டத்துக்கு போக நானும் உங்களுக்கு கூலி கொடுக்குறேன், எல்லோரும் முடிஞ்சது அப்படின்னு அவங்களும் போகிறாங்க. ஆனால் வித்தியாசம் என்ன அப்படின்னா, எல்லாரும் முன்னாலேயும் அந்த கடைசிக்கு வந்தவர்களுக்கு அவங்களுக்கு சம்பாதனை அந்த கூலி கொடுக்க சொல்கிறார். அப்போ கொடுக்கும் பொழுது காத்தால் என்ன வந்து அவர் சொன்னாரோ ஒரு கண்ணாடி கொடுக்குறேன், அதுதான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. பாருங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. கிறிஸ்து நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையோட இப்படி தான். சில நேரத்தில் வந்து நம்ம கன்ஃபெஷன் போவோம். நம்மள்கிட்ட வந்து சின்ன பாவம் தான் இருக்கும். சில பேருக்கு பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடவுள்கிட்ட மன்னிப்பு போகும் பொழுது கடவுள் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக அவங்க எவ்வளோ பெரிய மூட்டை கொண்டு வந்தாலும் அதை எடுத்துன்னு அவங்க அந்த அவருடைய கருணையும் அன்பை காமிச்சு அந்த மன்னிப்பு காமிச்சிருக்காங்க. இதுதான் விண்ணக அரசு. இதுதான் கடவுளுடைய இரக்கம்.
இரக்கத்தில் இருப்பவர்கள் வந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து எப்போதுமே அவங்ககிட்ட என்ன போய் யார் எதாவது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஒருத்தர் போயிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்க எனக்கு வீடு வேணும் அப்படின்னு. அவங்க வந்து வீடியை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு, அது மறுபடியும் நான் கடவுள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ கூட அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே, ஆனால் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. கிறிஸ்துவர்களே, இந்த உலகத்தில் வந்து வித்தியாசமான மக்களெல்லாம் இருக்கிறாங்க. சில நேரத்தில் வந்து சில பேர் ரொம்ப கருணையாக இருப்பாங்க, ரொம்ப இரக்கத்தில் இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து சில மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்க வந்து இறை ஆட்சிக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க. இன்றைய நற்செய்தி கூட இப்படி தான். அந்த மக்கள் வந்து பொறாமப்படுறாங்க. பாருங்க, நாங்கள் காத்தாலேருந்து வேலை செஞ்சுருக்கோம், இவங்க இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு சமம் பண்ணுறீங்களே அப்படின்னு. கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, நான் வந்து அவங்களுக்கு இறுக்கமாக இருக்கிறது உனக்கு என்ன பொறாமைன்னு கேட்குறேன். சில நேரத்தில் குடும்பத்தில் கூட இந்த மாதிரி ஆகும். சில பேர் திடீர்னு நல்லா ஆகிடுவாங்க, நல்லா மேலே வருவாங்க. அதை பார்த்து சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவர்களே, ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம எப்போதுமே வந்து கடவுளை நம்ம எப்போ பார்க்கணும்னா மனித தன்மையில் நம்ம பார்க்க முடியாது. கடவுளுடைய அறிவும் கடவுளுடைய நோக்கமும் வேறையாக. கடவுள் வந்து எப்படி யாரை வந்து அவர் விண்ணக அரசு ஏற்றுக்குவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் பாருங்களேன், 3 வருஷம் வந்து அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்தாங்க, 3 வருஷம். ஆனால் அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் கூட இருந்த இன்னொரு சில்வர் நல்ல கல்லனை அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அவர் மோட்சத்துக்கு போயிட்டார். அவர் என்ன வேலை செஞ்சார்? அவர் ஏதாவது ஒழிச்சாரா? அவர் ஏதாவது வேலை செய்தார்? அவர் வாழ்க்கையில் பார்க்க முடியாது எல்லாமே அவர் வந்து தவறுகளை தான் செஞ்சுட்டு இருந்தார். அப்போது கடவுளுடைய இரக்கம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நீங்கள் எப்படி நினைக்க வேண்டாம், சரி நான் கூட வாழ்க்கையில் எல்லா தவறெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் வந்து நான் மோட்சத்துக்கு வர்றேன், மனம் வந்து என்ன, அப்படி இல்லை. கடவுள் நம்ம எப்படி கூடுவார்னு தெரியாது. கிறிஸ்துவர்களே, நம்ம எப்பொழுதுமே இரக்கமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு இரக்கத்தை காட்டணும். நம்மளால் முடிஞ்ச மற்றவங்களுக்கு ஹெல்ப் நம்ம எப்போதுமே சேர்த்து தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நற்செய்தி வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. கடவுளுடைய பார்வை வந்து ரொம்ப வேறையாக. கடவுள் நமக்கு தெரியாது. நம்ம யாரை வந்து இவங்க சரியில்லை, இவங்க தவறானவங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பர்சன் தான் மோட்சத்துக்கு போயிடுவோம், நம்ம மோட்சத்துக்கு போக மாட்டோம். அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால என்னுடைய திருப்பலியில் நாம் கடவுளுக்கு நாங்கள் கொண்டாடுவோம். இரவா, நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கையில் வந்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி, மற்றும் நான் எப்பொழுதும் இரக்கமான ஒரு மனிதனாக வாழக்கூடிய தன்மையும் மற்றும் நானும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தன்மை எனக்கு தாரும்படி திருப்பலியில் மன்றாடுவோம். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து
சகோதரர்களை நாம் அனைவரும் கொள்கை திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய தம் இறைவனுக்கு ஏற்றதாகக்கூடிய செவியுங்கள். ஆண்டவரே, மாற்றமிக்க மாற்றம் ஏற்படுத்தும் எங்கள் காணிகளை ஏற்றிடும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவருடைய பரிசுத்தந்தை எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளுக்கு இரக்கமின்றி கண்ணீர் பிறகு திருவள்ளுமானார். சிலுவையில் பாடப்பட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் ஆதித்தோறும் அறியென சொல்வோம், ஆட்சிக்கும் மற்றும் ஆலோசனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் நமது மகிமையை புகழ்ந்து பாடி இணைவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கழிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என் இது உங்களுக்காக கையெடுக்கப்படும் என் உடல். அவனுமே இருவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், என் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழும் தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்ற உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பின் நினைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கில் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியை ஏற்றுக்கொண்டோம்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவராத புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனித அரைஞரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிக்க நான் பயிற்சிக்கு நாம் வந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனியும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்பொழுது விடுதலை பெற்று யாதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்லையே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்லையே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்லையே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மதி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மதி விருதுக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும்.
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியாரின் இதயங்களையும் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் எம்மை மாற்றுகிறார்கள். மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் இருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதுவர்களாக எம்மை மாற்றுகிறாக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வரலடையாளங்கள் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழ்மை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.